அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளரான பாண்டே தற்போது அவருடைய சாணக்கியா சேனல்ல சீமானுடைய வளர்ச்சி இதுதான் அப்படின்னு பிளாஸ்மா டிவில நிறைய ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் பாண்டே தந்தி தொலைக்காட்சியிலிருந்து விலகிய பிறகு சாணக்கியா அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சேனல்ல ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்தாலுமே பாண்டேக்குன்னு தனியான ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த இடங்கள்ல இருக்காங்க அப்படின்றத திட்டவட்டமாக நிறைய ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாண்டே வெளியிடுற வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றவர் அவருடைய நிறைய கருத்து கணிப்பு வச்சு அவருடைய நாலேஜ்ல பேசும்போது பாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிளாஸ்மா டிவில எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு அதிகப்படியான ஆளுமையும் ஆதரவும் கிடைக்குது அப்படின்ற ஆதாரங்களோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல பேசுற காரணத்தினால நிறைய மக்கள் அவருடைய வீடியோ பார்க்கறதுல பெரிதளவில் ஆர்வம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் தற்போது சாணக்கியா சேனல்ல வெளியாக இருக்கக்கூடிய வீடியோல சீமானுடைய வளர்ச்சி 2016 இருந்ததுக்கும் அதற்கு பிறகு 21 இருந்ததற்கும் அதற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சீமானுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்கு அப்படின்றத நிறைய கிராஃபாக பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சீமானுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் தாண்டி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி தற்போது 24 இந்த ஒரு மாத காலம் முடிந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்கு அப்படின்றத பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா பல கருத்து கணிப்பின் மூலம் இந்த தகவலை சேகரிச்சிருக்காரு. இந்த தகவல் படி சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 80% உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் அந்த கிராஃப் பதிவு சொல்லுது. இந்த ஒரு வீடியோ 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோவோட சுருக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கிராஃப் அப்படின்றது மக்கள் கருத்து கணிப்பில் எந்தெந்த மக்கள் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு ஆதரவை சில அரசியல்வாதிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத திட்டவட்டமாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த மாதிரி கிராஃப்ல எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி வரிசையில் சீமானுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 70% அதிகமான கிராஃப்ல இருக்க ஒரு விஷயத்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாண்டே ஒருவேளை சீமானுக்கு சாதகமாக பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பத்திரிகையாளர்கள் சீமானை குறித்து பேசுவதற்கு தயங்குவதற்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி சீமானுடைய கைகூலி இல்ல சீமானிடம் பணம் வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு இந்த திமுக கைகூலிகள் ஒரு முத்திரை குத்திடுறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே பயந்து நிறைய அரசியல் நிலவரங்களை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே மாறுபட்ட பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர் தான் பாண்டே மற்றும் ரவீந்திரன் துரைசாமி. என்னதான் அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் முத்திரைகள் வந்தாலுமே அது எதையுமே கண்டுக்காம மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணுமோ அதை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே மக்கள் இவங்க மேலே பெரிதளவில் மரியாதை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாண்டே சொல்லியிருக்கக்கூடிய கிராஃப் படி சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது 70% உயர்ந்திருக்கு அப்படின்னா 24 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே தமிழ்நாடு சந்திக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பாண்டேவுடைய கருத்து கணிப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.